இது வரைக்கும் திரு அருண் அவர்கள் சம்பாதிச்சது 500 கோடி செஞ்சு தரேன். முதலமைச்சர்கிட்டையும் டிவிகே அரசாங்கத்திட்டையும் நான் கேட்கறது, ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க? இதை சவுக்கு சங்கர் அவர்கள் அவர் பாட்டுக்கு சிவனேன்னு ஜாலியாக ஜெயிலில் இருந்துக்கிட்டு இருந்தார். உங்களுடைய காலகட்டத்தில் தான் அவரோட குண்டாசை ரத்து செஞ்சு அவரை நீங்கள் வெளியிட்டீங்க. அதுக்கு பப்ளிக்காக அவர் நன்றின்னு தெரிவித்தார். சரி, இவருக்கு தான் நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னு பார்த்தா இவரால் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யப்பட்டவர் தான் அருண் ஐபிஎஸ் அவர்கள். அவருக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக நீங்கள் பதவி கொடுத்து அளவும் பார்க்குறீங்க. இதை பார்க்குறப்ப எனக்கு எப்படி தோணுதுன்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டின மாதிரி தோணுது. ஏன்னா விமர்சனம் செஞ்சவங்களுக்கும் நல்லது பண்ணுறீங்க, அவர் யாரை விமர்சனம் செஞ்சாரோ அவருக்கும் பதவியை கொடுத்து அழகும் பார்க்குறீங்க. என்னடா காரணமாக இருக்கும்னு எனக்கு தலை தான் வலிக்குது. ஏன்னா ஒரு அரசின் முடிவுக்கு பின்னால் ஒரு 1000 இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்கும்னு நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் என்னவாக காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறப்ப ஒரு 3 முக்கியமான காரணங்கள் தான் நம்மளுக்கு தெரியுது. அந்த 3 காரணங்கள் உங்கள் முன்னாடி முன்வைக்கிறேன். முதல் காரணம், அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு டேலண்டட் அண்ட் அன்அவாய்டபுளான ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும். ஏன்னா கடந்த 2 ஆட்சியிலையுமே அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. அவரோட காலகட்டத்தில் சில விமர்சனங்கள் இருந்தாலுமே, சில துயர சம்பவங்கள் நடந்தாலுமே, ஹிஸ்ட்ரிஸ் உள்ள நிறைய ரோடிகள்லாம் அவர் அடக்கியிருக்காரு. நிறைய பிரேவரியான விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த டேலண்ட்டுக்கான கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக ஒன்று இருக்கணும். இல்லை, இரண்டாவது, டிஎம்கேக்கு வைக்கக்கூடிய ஒரு செக்கா. ஏன்னா நம்மளோட அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனா அவர்களே அருண் ஐபிஎஸ் அவர்கள் ஒரு ஒன் சைடடாக இருக்காரு, இல்லை டிஎம்கேக்கு ஃபேவரபிளாக இருக்காருன்னு ஒரு விமர்சனம்லாம் வச்சாரு. அது நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே பரவலாக அதெல்லாம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்துலையுமே அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டதுன்னா அது காரணம் என்ன? டிஎம்கே இருக்கக்கூடிய ஒரு செக்கா. ஏன்னா டிஎம்கே கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியெல்லாம் இப்போ நீங்கள் உங்கள் வசம் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நல்ல பதவியை கொடுத்து நல்லா பார்த்துக்கிறீங்க. அதே மாதிரி டிஎம்கேக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய அதிகாரிகளையும் இனிமேல் டிஎம்கே பக்கம் போகக்கூடாது, என் கூட நல்லா ஸ்ட்ராங்காக நில்லை அப்படின்னு சொல்லி அவருக்கு நல்ல ஒரு பதவியை கொடுத்து அழகு பார்த்து நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? 3வது காரணம், மக்களுக்கு ஒரு கிளுகிழுப்பு கொடுக்கணுமே, நல்லா ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும் மக்கள் அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இது பண்ணீங்களா? இது ஒரு சில்லியான ஒரு காரணமாக இருந்தாலும் இந்த காரணமும் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா தினமும் சாப்பிட்றப்ப தூங்குறப்ப அவரோட வீடியோவில் சவுக்கு சங்கர் வீடியோ பார்க்குறப்ப ஒரே விஷயத்தான் ஸ்ரீராம் ஜெயமாய் பேசிக்கிட்டு இருக்காரு. அருண் ஐபிஎஸ் எப்படிப்பட்ட ஒரு நபர் தெரியுமா அப்படின்னு தான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காரு. அதனால அரசாங்கத்துக்கிட்ட கூறக்கூடிய ஒரு விஷயம், பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஏன்னா இது தொடர்ந்து நம்ம என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன்னா அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் பயங்கரமாக இருக்குது. மக்களாகிய நீங்கள் இந்த நான் சொன்ன 3 காரணத்தில் ஏதாவது ஒரு காரணம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை வேறு ஏதாவது புது காரணமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. வரவேற்கத்தக்கவை.